ஹாய், ஹலோ. இன்னைக்கு நம்ம ஒரு வீடியோல ஒரு அழகான பேஸ்கெட் எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்காக அ இப்போ அதுக்கான ஒரு வரைபடத்த தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்காக இந்த மாதிரி 15க்கு 15ல அ ஒரு ஸ்கொயரா எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அ ஒரு பாக்ஸோட அளவு 5 அந்த மாதிரி. சுத்தி எல்லா பாக்ஸுமே 5, 5 இருக்கிற மாதிரி இருக்கும். அ அதுக்கப்புறமா இந்த கீழ் பகுதியில இந்த ஒரு 5 4 கார்னர்லயும் இந்த ஒரு ஒரு 5ல ஒரு ஒரு சென்டிமீட்டரா பிரிச்சு வெட்டிக்கணும். அது நான் இப்போ உங்களுக்கு புரியாட்டாலும் நான் கடைசியா உங்களுக்கு புரியும். அ இப்ப பாருங்க நான் இதில 5, 5ஆட்டு இப்போ நான் 5, 5ஆ லைன் போட்டு வச்சுருக்கேன் பாருங்க. 15க்கு 15 எடுத்திருக்கேன். இப்போ வந்து நான் லைன் போட்டதில கரெக்ட்டா சென்டர விட்டுட்டு மத்த 4 முக்குல உள்ள அந்த கார்னரையும் வெட்டி விட்டுக்கிறேன். எப்படி வெட்டுறேன்னு கவனிங்க. அந்த லைன் ஒரு கரெக்ட்டா வெட்டுப்படுற மாதிரி. இப்போ அடுத்த பக்கத்தையும் அந்த மாரி வெட்டிக்கிறேன். இப்போ நம்ம வெட்ட முன்னாடி இந்த மடக்கு மடக்கியிருக்க வேண்டியது. இப்போ நம்ம வெட்டின பரவாயில்ல, பிரச்சனை இல்ல. நம்ம வெட்டினதுக்கு பிறகு இந்த மடக்கு மடக்கிக்கலாம். இப்போ இது முடிச்சதுக்கு பிறகு இந்த 4 மூலையிலயும் ஒரு 5 இருக்கு பார்த்தீங்களா? அதுலலாம் நான் 1 ஒரு அளவு வச்சு எடுத்து வச்சிருக்கேன். 1 சென்டிமீட்டர்ல. அத நான் அப்படியே அந்த புள்ளி வச்சு விட்டுருக்கேன். நான் அந்த புள்ளியிலேருந்து கரெக்ட்டா கட் பண்றேன். அஞ்சு பீஸ் வர மாதிரி வரும். பார்த்தீங்களா? இந்த பக்கம் வெட்டிட்டேன். அதே மாரி அடுத்த பக்கத்துலேயும் நான் புள்ளி வச்சு விட்டுருக்கேன். அதை நான் கரெக்டாக வெட்டுறேன். நீங்களும் அதை வெட்டிக்கோங்க. இதே மாதிரி சுற்றி அந்த மேலே அந்த 4 மூலையை மட்டும் இதே மாதிரி வெட்டிக்கணும். அதுக்கப்புறம் இந்த வெட்டின அந்த பீஸை ஒன்றுக்கு மேலேயே ஒன்றா அப்படி 5 பீஸையும் 4 சைட்லேயும் ஒட்டிக்கணும். நீங்கள் கலர் பேப்பரில் செய்யும்போது நல்ல க்ளூ எடுத்துக்கோங்க. இல்லைன்னா அந்த க்ளூ அந்த பேப்பரோட கலரை மாற்றிடும். கம் படுற இடத்த பார்த்தீங்களா? அந்த ப்ளூ கொஞ்சம் மாறுது பார்த்தீங்களா? அந்த வயலட் கலர் வந்து ஒரு மாதிரி ஒரு கலராக மாறுது பார்த்தீங்களா? இப்போ 4 சைடு இந்த மாதிரி ஒட்டிட்டேன். ஒட்டினதுக்கப்புறமா இந்த ஒரு சைடு ஒட்டினதை இந்த இப்போ சென்டரில் ஒரு 5 எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா? அதுக்கு நடுவில் வர மாதிரி ஒட்டிக்கோங்க. அடுத்த பகுதியும் அதே மாதிரி க்ளூ போட்டு ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க 2 பக்கமும். கரெக்டாக 2யும் கரெக்டாக வச்சு ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு கொஞ்ச நேரம் அழுத்தி பிடிச்சிக்கோங்க. அப்போ தான் கரெக்டாக வரும். இப்போ அடுத்து இப்படி ஒட்டிக்கணும்.
இப்போ ஒட்டுனதுக்கப்புறமா மேலே கொஞ்சம் பிட்டு மாதிரி ஒசந்த மாதிரி நிற்கும். அதை நம்ம ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும். கொஞ்சம் லைட்டாக அதை கட் பண்ணி விட்டுட்டு அதை கொஞ்சம் ஸ்ட்ரைட்டன் பண்ணிக்கணும். பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குது இந்த கூடை. இந்த கூடையோட மேற்பகுதி நிரப்பா இல்லை. அப்போ அந்த பகுதியில் லைட்டாக சிசர்ஸ் எடுத்து கட் பண்ணிக்கலாம். 2 சைடும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நான் வந்து அதுக்கு அந்த கைப்பிடிக்கு ஒரு 3 சென்டிமீட்டராக எடுத்து அதை இந்த மாதிரி உள்ள பக்கம் மடக்கிட்டு இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஒரு சென்டிமீட்டர் வர மாதிரி எடுத்திருக்கேன். எடுத்து ஒரு சைடில் ஒட்டிட்டு அடுத்த சைடில் இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. இப்போ நமக்கு கூடை ரெடி ஆயிடுச்சு. இன்னும் கூடைக்கு கொஞ்சம் அழகை கூட்டுறதுக்காக நம்ம வந்து இன்னொரு விஷயம் பண்ணுவோம். அதுக்காக இன்னொரு கலரில் 5க்கு 5 ஒரு ஸ்கொயராக எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி அதை ட்ரையாங்கிளாக ஃப்ளாட்டாக மடக்கிக்கிட்டு அதுக்கப்புறமா 2 சைடை இந்த மாதிரி நமக்கு சென்டரில் பார்க்கும்போது எக்ஸ் மாதிரி வரும். அதுக்கப்புறம் இந்த எக்ஸை இந்த சென்டரில் மட்டும் ஒரு சின்ன கேப் விட்டுட்டு 4 பக்கமும் இந்த மாதிரி மடக்கிக்கோங்க. இப்போது இப்படி பண்ணிவிட்டு ஒரு 2 சைடை மட்டும் பிடிச்சி நிரப்பாக வச்சுக்கிட்டு அதை இந்த உள்ளே பார்த்து குளிச்சு வெட்டிக்கோங்க. நான் வீடியோவில் வெட்டுற மாதிரி உள்ளே அந்த கார்னர்லேருந்து கரெக்டாக வளைச்சி அந்த கார்னரில் போய் அப்படியே முடிகிற மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போது வெட்டிட்டு உங்களுக்கு இப்படி நடுவில் ஒரு வளைவு மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் கீழே பகுதியில் ஒரு ட்ரையாங்கிளாக வெட்டி வேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. 2 பக்கத்துலேருந்து இப்படி ஒரு சென்டரில் ஒரு ட்ரையாங்கிள் போல் வெட்டி எடுத்துக்கோங்க. பார்த்தீங்களா? இப்போ எடுத்தாச்சு. இனி அதுக்கு எதிர் திசையில் ஸ்ட்ரைட்டாக நமக்கு ஒரு ஐ மாதிரி வச்சுக்கோங்க. ஒரு ஒன் வார மாதிரி ரொம்ப வண்ணம் இல்லாமல் கொஞ்சம் ஒல்லியாக வெட்டி எடுத்துக்கோங்க. பார்த்திங்களா? இந்த மாதிரி. இப்போ நமக்கு பார்க்கும்போது ஒய் மாதிரி வந்துட்டு சைடில் 2 இறகு மாதிரி இருக்கும். பார்த்திங்களா? இப்போ நம்ம இனி என்ன பண்ணணும்னா இந்த திருப்பி வச்சுக்கிட்டு என்ன இருக்குது பார்த்திங்களா? அந்த ஒய்யோட இந்த மேல் பகுதியில் இந்த மாதிரி கார்னரில் இந்த மாதிரி வெட்டிக்கிட்டு அந்த சென்டர்லேருந்து கொஞ்சம் வெட்டி அதை வேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ நமக்கு ஒரு அம்புக்குறி மாதிரி கிடைக்கும். 2 சைடும் அதே மாதிரி பண்ணிக்கணும். இப்போ இந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா இது இந்த மாதிரி மேலே பார்த்து வச்சுக்கிட்டு இந்த மேலே இந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்திங்களா? அதுக்கு முன்னாடி இதை ஒட்டிப்போம். இந்த முனை 2 எடுத்து இந்த மாதிரி உள்ளே பார்த்து ஒட்டிக்கணும் கரெக்டாக வச்சு. பார்த்திங்களா? இப்போ நான் மடக்கின பகுதிகளை லைட்டாக க்ளூ போட்டு ஒட்டிக்கிறேன்.
இப்போ 2 சைடை நம்ம நல்லா இருத்தி ஒட்டிக்கிட்டு அதுக்கப்புறமா பாருங்க இப்படி இருக்கும். அதை இந்த மாதிரி எதிர் திசையில் மேலே திருப்பி விட்டுட்டு நமக்கு இந்த குச்சி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை சுற்றிக்கலாம். சுற்றி விட்டுக்கலாம். சுற்றி விட்டுட்டு எக்ஸ்ட்ரா போர்ஷனை கட் பண்ணிக்கலாம். எக்ஸ்ட்ரா போர்ஷனை கட் பண்ணி தள்ளிக்கலாம். அந்த பகுதியை க்ளூ போட்டு ஒட்டிக்கலாம். இப்போ இதே மாதிரி இன்னொன்று பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே ஒன்று பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி இந்த இதெல்லாம் வந்து ஒட்டிக்கோங்க. 2 பக்கமும் அந்த சைடும் ஒட்டிக்கோங்க, இந்த சைடும் ஒட்டிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு ஷோகேஸில் வைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ.